நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலாக வெஜிடேரியனில் மஷ்ரூம் பன்னீர் இதில் தான் நம்ம கபாப் செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பலாக்காயில் எப்படி கபாப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பலாக்காயை எப்படி கட் பண்ணுறது, எப்படி வேக வைக்கிறது, டீட்டெயில் வீடியோ தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் கெட்டி தயிர் எடுத்துகிட்டு கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கூடவே ஒரு கபாப் மசாலா, ரெடிமேட் கபாப் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பலாக்காயும் போட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பலாக்காயை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு நல்லா வேக விட்டுட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாத தயிரில் இருக்க தண்ணியில் தான் வேகும், அதனால் தூங்கிடும். ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது.